பிரியமான தேவச்சனமே, விசுவாசத்துல வாழ்ந்திருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்க ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது கர்த்தர் நிச்சயமா உங்களுக்கு மறு உத்தரவு கொடுப்பார். நீங்க எதை கேட்கிறீர்களோ, எதை விரும்பி இருக்கிறீர்களோ, உங்களுடைய தேவை எதையா இருக்கிறதோ, நீங்க இரட்சகர் இயேசு கிறிஸ்துவை நோக்கி கூப்பிடும் பொழுது அதை பெற்றுக்கொள்ள இயேசு கிறிஸ்து உங்களுடைய ஜெபத்தை கேட்கிறவராய் இருக்கிறார். அந்த ஜெபம் உருக்கமாகவும் விசுவாசத்தோடு ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அதை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். யோபுவும் பாருங்க, ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது எவ்வளவு பெரிய விபத்து, எவ்வளவு பெரிய வியாதி, அந்த வியாதியில இருக்கும் பொழுதும், அந்த சூழ்நிலை மாறப்பட்டு இருக்கும் பொழுதும், எல்லாரும் கைவிட்டு இருக்கும் பொழுதும் யோபு ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது ஆண்டவர் மறு உத்தரவு கொடுத்து ஆசீர்வதித்தார். இன்றைக்கு நீங்களும் யோபை போல ஆண்டவரை உண்மையா விசுவாசத்தோடு நீங்க கூப்பிடும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு பதில் கொடுப்பார். விசுவாசிங்க, எதை வேணாலும் கேளுங்க, ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். நாம் செபிக்கலாம். நேசிக்கிற பரலோக பிதாவே, அருமையான இந்த நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே, நான் உம்மை நோக்கி கூப்பிட்டேன், எனக்கு மறு உத்தரவு நீங்க கொடுத்தீங்கள் என்று அப்பா யோபு சொல்லும் பொழுது அது எத்தனை இன்பமும் ஆசீர்வாதமா இருக்கிறாச்சா. இதோ உம்முடைய பிள்ளைகள் உம்மை நோக்கி கூப்பிடுகிற எந்த ஆண்டவரே ஆசீர்வாதங்கள் தடைப்பட்டு இருந்தாலும் உம்முடைய பிள்ளைகளை இதை பார்த்து கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே, விசுவாசிக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு நீங்க நிச்சயமா உம்முடைய பிள்ளைகள் கேட்கிறத நீர் கொடுப்பீராக ராஜா. ஆண்டவரே, நீங்க கொடுத்து ஆசீர்வதித்து பலப்படுத்துவதற்காக நன்றி செலுத்துகிறாப்பா. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுடைய தேவைகள் அநேகமா இருக்கும் ஆண்டவரே. ஒரு வார்த்தையுமே நோக்கி விசுவாசத்தோடு ஜெபிக்கும் பொழுது அதை பெற்றுக்கொள்ள நீங்கள் ஆசீர்வதிங்க கர்த்தாவே ராஜா. நீங்கள் ஆசீர்வதித்து பலப்படுத்தினதற்காக நன்றி செலுத்துகிறோம். இதை பார்த்த கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உங்களுடைய கிருபை தங்கட்டும், ஆசீர்வாதம் இறங்கட்டும். கேட்பதை எல்லாவற்றையும் நீங்கள் கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. விசுவாசிக்கிறோம்ப்பா. இந்த விசுவாசத்தோடு இந்த ஜெபத்தை உம்முடைய கரத்தில் ஒப்புக்கொண்டிருக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். விசுவாசத்தோட கேளுங்க, அவர் மறு உத்தரவு கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். Praise the Lord. God bless you. Jesus with you. Jesus loves you.